இன்றைக்கி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அப்படின்றதால அற்புத அமல அன்னை ஆலயம் சிவந்தாங்கலுக்கு சென்றிருந்தோம். ரூபன் அப்படின்ற ஒரு சகோதரர் தியானம் கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போ அவர் சொன்னாங்க, என்னுடைய கணவர் விட்டு இன்னொரு பெண்ணோடு போயிருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆனாலும் எனக்கு நிறைய தேவைகள்லாம் இருக்கும்போது அவர் கட்டளை செய்கிறவர் கைக்கு பஸ்ஸுக்கு வருவார், வேலைக்கு கொண்டு வர்றதுக்கு தெரியும். அந்த நேரத்துல வந்தேன்னா ஏதாவது ஒரு வெயிட் பண்ண சொல்லி கொஞ்சம் காசு கையில கொடுப்பாரு செலவுக்கு. நான் வாங்கியும் போவேன். நான் வந்து என்ன சொன்னாங்க, கையில காசு கோயில வந்து சர்ச் பார்த்தேன். அப்போ இயற்கை முன்னாடி நான் வந்துட்டேன். அதனால வந்திருந்தேன். சரி, பாதலுக்கு ஒரு பஸ்ஸி கடையை கொடுத்த பாதலுக்கு ஒரு பஸ்ஸி பாதைக்கு போகலாம்னு ஒரு 5-6 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ இந்த கிராமத்துக்கு போதகர் வந்தாரு, வந்து இயேசு பற்றி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நான் கிராமம் வந்து சண்டே சர்ச்சுக்கு போவேன். எவ்வளவு தூரம் போவீங்க? 2 பஸ் மாற்றி போவேன். எத்தனை பஸ் மாற்றி போவேன்? 2 பஸ் மாற்றி போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே பிள்ளைகள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் பார்க்கிறேன், சும்மா சர்ச்சுக்கு போறீங்க, கடவுளை தேடுறீங்க, இப்படி இந்த இயேசு சுவாமி இந்த இயேசுசாமி என்னமா செஞ்சாரு? வீட்டுக்காரரும் மாறல, வீட்டுக்காரரும் மாறல. இப்ப கஷ்டம் தீர்ந்தா கஷ்டம் தீர்ல, கஷ்டத்துல வீட்டுல காசு வந்துருக்கு. இப்போ கஷ்டமா தீர்ந்தா ஏசாமி 4 வருஷம் வந்து 2 வருஷமா சர்ச்சுக்கு போறீங்க. 40 நாள் மாசம் நாங்க சோபனத்தை எங்க போதகர் வருவாரு. எங்க அவர் வந்தாரு, மற்றவங்களாம் கூட்டிட்டு போவேன். அவங்க கூட்டிட்டு போவாங்க சர்ச்சுக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆண்டு நடக்குது. இந்த இயேசுவை நான் தேடாமல் நான் என் பிள்ளைகளும் 2-6 ஆண்டுகளாக இருக்கும். நான் சாதனை உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு இந்த இயேசு தான் காரணம். என்னைக்கு நான் இயேசுவை தேடணும், பாவங்களுக்காக இறந்தவர், இவர் என்னோடு இருக்கிறார், இவர்களை தேடி வந்த தெய்வம் என்று, வாழ வைத்த தெய்வம் என்று நான் அவர் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை நான் ஒரு நம்பிக்கை போட்டு வேற தைரியமா பேசு என்ன சொன்னேன். தைரியம் அந்த புள்ளியில் செய்வேன் என்று சொல்லி அவங்க ஜவுமணி வரைக்கும் அவங்க பார்த்து வைக்கிறேன். எனக்கு தெரியும் இயேசு